அப்டேட் பார்க்கலாம். நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான இன்ஃபோசிஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ பைபேக் குறித்த அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. வரும் செப்டம்பர் 11 வியாழக்கிழமை இன்ஃபோசிஸோட கூட்டம் நடக்க இருக்குது. அந்த கூட்டத்தில் இந்த பைபேக் குறித்த அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பைபேக்னா என்னன்னு பார்ப்போம். பைபேக்குங்கிறது நீங்கள் வச்சுருக்க ஷேரை நிறுவனம் திரும்பி வாங்கிக்கிறாங்க உங்கள்கிட்ட இருந்து. அப்போ நிறுவனம் அதிகமான மதிப்பில் வாங்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1432 ரூபா இன்ஃபோசிஸ் ஷேர் விற்கிதுன்னா அவங்க ஒரு 1600 700 அவங்க என்ன விலை நிர்ணயிக்கிறாங்கன்னு இனிமேல் தான் தெரியும். 11ஆம் தேதி தெரிய வரும். அப்போ அந்த மாதிரி வாங்கிக்கிடுவாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஷேரையும் வாங்கிக்கிற மாட்டாங்க, குறிப்பிட்ட சதவீதத்தில் வாங்கிக்கிடுவாங்க. இப்போ 1432 ரூபா விற்கிது, அந்த விலை தான் விற்கிது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட 100 ஷேர் இருக்குன்னா 10 ஷேர் வாங்கிக்கிறோம் அப்படிம்பாங்க, 10% வாங்கிக்கிறோம்பாங்க. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க 10 ஷேரை கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிக்கிட்டு அதுக்கு 1600 கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இந்த 10 ஷேருக்கு 1600 கிடைக்கிறது ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். இதுதான் பைபேக்கு. அதே மாதிரி நீங்கள் எல்லா ஷேரையும் பைபேக்கு விண்ணப்பிக்கலாம். ஏன் அப்படின்னா 10% அவங்க வாங்குவாங்கன்னு இருந்தாலும் எல்லா ஷேரையும் ஏன் விண்ணப்பிக்கிறீங்கன்னா, நிறைய பேர் விண்ணப்பங்க பண்ணலைன்னா, நிறையா பேர் நாங்கள் விற்கிறோன்னு சொல்லி பைபேக்கில் கலந்துக்கிறலன்னா உங்கள் ஷேரை அதிகமாக வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பயன்படுத்தி நீங்கள் பைபேக்குக்கு இது பண்ணலாம். எல்லா ஷேரையும் விண்ணப்பிக்கிறது நல்லது. அப்படி நான் பைபேக்கில் கலந்துக்கல, நான் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ண போகிறேன், என் ஸ்டாக்கை நான் விற்கலைன்னு சொன்னால் நீங்கள் வச்சுக்கலாம்.